கவின் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது மேலும் ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழுமையான விவரங்களை இப்ப நீங்க பதிவு பண்ணலாம். மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார், இந்த நிலையில் நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழகத்தையே உலுக்கிய இந்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இந்த கொலை வழக்கை பொறுத்தவரையில கொலை செய்த நபர் நேரடியாக காவல் நிலையத்துல சரணடைந்தார். அதற்கு அடுத்த கட்டமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டதன் பிறகு அவரது தந்தை உதவி ஆய்வாளரும் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில தற்போது திடீர் திருப்பமாக அந்த வழக்கு அதோடு முடிந்தது என நினைத்த சூழல்ல தற்போது திடீர் திருப்பமாக கவின் கொலை வழக்குல மேலும் ஒருவர் அந்த சுர்ஜித்தினுடைய உறவினர் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில கடந்த 27ஆம் தேதி கவின் படுகொலை செய்யப்படுகிறார். அங்கிருந்து திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு பகுதியில வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கவின் காதலித்து வந்த பெண்ணின் சகோதரர் சுஜித் என்பவர் இந்த கொலையில் ஈடுபட்டதாகவும் தனது சகோதரியை காதலித்ததற்காக அவரை வெட்டி படுகொலை செய்துவிட்டேன் என காவல் நிலையத்தில் அவர் அப்போது சரணடைந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதற்கு அடுத்த கட்டமாக மரணமடைந்த கவின் பட்டியலினத்தை சேர்ந்தவர் என்பதால் இதில் ஆணவ கொலையாக பாவித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவினுடைய உறவினர்கள் அதே போன்ற அரசியல் கட்சியினர் பல்வேறு இயக்கங்கள் அழுத்தம் கொடுத்து வந்தன. குறிப்பாக கவின் உடலை வாங்க மறுத்து பல நாட்கள் பல கட்ட போராட்டமானதும் நடைபெற்றது. இந்த சூழல்ல இந்த சுஜித்தை மட்டும் கைது செய்யாமல் அவரது தாய் தந்தையும் இந்த ஆணவ கொலைக்கு காரணம் என அவரையும் கைது செய்ய வேண்டும் என போராட்டங்கள் இருந்த நிலையில அவரது தந்தை மட்டும் கைது செய்யப்பட்டார். அவர் உதவி ஆய்வாளராக காவல்துறையில பணியாற்றி வந்தவர். இந்த நிலையில தான் தற்பொழுது ஜெயபாலன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் கைதான சுர்ஜித்துடைய சித்தி மகன் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில முதற்கட்டமாக தமிழக போலீசார் விசாரித்த நிலையில திருநெல்வேலி மாவட்ட போலீசார் விசாரித்த நிலையில அதற்கு அடுத்த கட்டமாக சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட நிலையில கடந்த 2 நாட்களாக சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை ஆகிய இருவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் நடத்தப்பட்ட விசாரணையில தற்பொழுது ஜெயபாலன் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் சுர்ஜித்துக்கு கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்தார் என்கிற அடிப்படையில் தான் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிபிசிஐடி போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டுள்ள ஜெயபாலன் உடனடியாக மருத்துவமனை பரிசோதனைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்கு பொறுத்தவரையில 2 பேர் மட்டும்தான், அதாவது சுர்ஜித் மட்டும்தான் முதல் குற்றவாளி என்று கருதப்பட்ட நிலையில, அதாவது அவருக்கு சரணடைந்த நிலையில அது அடுத்த கட்ட அழுத்தம் காரணமாகவே அவரது தந்தை கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த கைது நடவடிக்கைகளுக்கு பிறகாக இந்த வழக்கில் மிக முக்கியமான நபராக பார்க்கக்கூடிய கவினின் காதலியும் அதே போன்று சுர்ஜித்தின் சகோதரியுமான சுபாஷினி வீடியோ ஒன்றையும் பதிவிட்டிருந்தார். குறிப்பாக இவர்கள் காதலித்தார்களா இல்லையா, காதலிக்கு வற்புறுத்தப்பட்டாரா போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலையில அவர் சுபாஷினி கவினை காதலித்ததை ஒப்புக்கொண்டு வீடியோவும் வெளியிட்டிருந்தார். அதற்கு அடுத்த கட்டமாக தான் இந்த விசாரணையில இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான பலகட்ட நடவடிக்கைகளை சிபிசிஐடி போலீசார். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.